ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதை அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தீர்காயுஷ்மான் பவ, ஸ்திரீபிய தீர்க்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர் பவத்து ததாஸ்து. இப்பொழுது தொடர்கின்றேன் 36வது பாகம் தமிழில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஸ்தோத்திரம் தமிழில் மொழிபெயர்ப்பு. இந்திரியாணிர் மனோ புத்திர் சத்வம் தேஜோ பலம் திருதிஹி வாசுதேவாத்மகான் யாஹு க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞ ஏவச. இந்திரியாணி பஞ்ச இந்திரியங்கள், ஐம்புலன்கள், வேற என்ன இருக்கு? கண்ணு, மூக்கு, நாக்கு, தொடுதல், அதெல்லாம் ருசி, நாக்கு, அந்த 5 இந்திரியங்கள். இந்திரியாணி மனக, உங்க மனசு, இன்டெலிஜென்ஸ் வச்சுக்கலாம். மனங்கிறது பெரிய சமாச்சாரம் இல்லையா? மனசு இருந்தால் தானே உங்களுக்கு எல்லாத்துக்குமே மனம்னு ஒன்று, திங்கிங் கேப்பபிலிட்டி, யோஜனை, ஆலோசனை, யோசிப்பது என்ற சக்தி இருந்தால்தான் மனிதனுக்கு உலகில் வாழ முடியும். ஸோ இந்திரியாணி மனோ புத்தி. புத்தினா என்னது? இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். உங்களுடைய புத்தி, புத்தி சக்தி, புத்திசாலித்தனம், அறிவு, அறிவின் ஆற்றல். ஸோ உங்களுடைய அறிவின் ஆற்றல். ஸோ இந்திரியாணி மனக புத்திர் சத்துவம், சத்துவம், சத்தியம்தான் நீ அப்படின்னு பகவானை சொல்ற மாதிரி சத்துவ குவாலிட்டி, ரஜச சத்துவம் தமசெல்லாம் இருக்கு. சத்துவ குணாதிசயங்கள். சத்துவம் தேஜக, தேஜஸ்ப்பா, உனக்கு என்ன தேஜஸ்ப்பா, என்ன ஒளி, என்ன சக்தி, என்ன ஒரு பவித்திரம், சுத்தமான, உண்மையான, பவித்திரமான, கெட்டிக்காரத்தனமான, இப்படிலாம் வரும் அந்த தேஜஸுக்கு. தேஜஸ், ஓஜஸ் எல்லாம் அந்த இதெல்லாம் சம்ஸ்கிருத பெயர்கள். இந்திரியாணி மனோபுத்திர் சத்துவம் தேஜோ பலம். நல்ல பலம் தான், பலசாலி தான். திருத்திகி திடமான, ஆக்ஞா பிறக்கப்பட்ட, ஆக்ஞாங்கிறது ஆணை, ஆணைன்னு சொல்லலாம். ஆணை, கமாண்ட், ஆணை பிறக்கப்படுகின்ற, பிறக்கப்பட்ட, பிறக்கப்படுகின்ற ஒரு உடையவனுடைய, சக்தி உடையவனுடைய, பிறப்பிக்கின்றவனை, திருத்தியாக, திடமாக, இதெல்லாம் தான் இந்திரியாணி மனோபுத்திர் சத்துவம் தேஜோ பலம், திருத்திகி, இதெல்லாம் தான். வாசுதேவ ஆத்மகான். அந்த ஆத்மகான முதல் எடுத்துப்போம். ஆத்மாக்கள்லாம், ஆத்மாக்களை அர்த்தம். 2ஆம் வேற்றுமை உருவு ஐ, பகுவச்சனம், பன்மை. ராமஹ ராமோ ராமஹ, ராமம் ராமோ ராமான், ஆத்மகான். அந்த ஆத்மகான் ஆஹு கூறப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது, குறித்து காட்டப்படுகின்றது. ஆகுனா ஆகுவான பத்திரிகை கொடுனா, எனக்கு ஒரு இன்விடேஷன் லெட்டர் கொடுப்பா அப்படின்னு அர்த்தம். ஆகுவானம்னா அழைப்பு. இந்த இடத்துல சொல்லப்படுகின்ற என்ன? யாரு? க்ஷேத்திரஜ்ஞங்கிறது அறிவாளிகள். க்ஷேத்திரஜ்ஞங்கிறது க்ஷேத்திரத்தினுடைய அறிவாளிகள். சர்வஜ்ஞன சர்வத்தையும் அறிவாளிகள். க்ஷேத்திரம், க்ஷேத்திரத்தை. அந்த அறிவாளிகள் என்ன ஆகு என்ன கூறுகின்றார்கள்? க்ஷேத்திரம் க்ஷேத்திரச்ச ஏவத. இதுதான் யாரு? திருத்திகி. யாரு? அந்த வாசுதேவனோடு தான். வாசுதேவ ஆத்மா, வாசுதேவாத்மகான், ஆத்மகான். ஆத்மாக்களை எல்லாமே வாசுதேவன் தான், அவன் தான் க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தை ஒன்லி ஏவம் ச, பிறகு பிறகு என்ன? முன்னாடி பிறகு சேவை போட்டுக்கலாம். அதாவது இந்திரியாணி மனோபுத்திர் ச சத்தம் தேஜோ அப்படின்னு போட்டுக்கலாம். அந்த சேங்கிறது அண்ட் ஆங்கிலத்தில். இதெல்லாம் திருப்தியாக கொடுக்கப்பட்ட அந்த வாசுதேவன் தான். அவன் தான் அந்த க்ஷேத்திரம் அப்படின்னு, க்ஷேத்திரஜ்ஞர்கள் அப்படின்னு அறிவாளிகள், க்ஷேத்திரத்தை பற்றி விவரம் கொண்ட அறிந்த அறிவாளிகள் கூறுகின்றனர். ஆகுகு. அப்போ வாசுதேவன் தான் எல்லாம். கடைசியில் அந்த க்ஷேத்திரங்கிறது, அந்த இப்போ ராமேஸ்வரம் க்ஷேத்திரத்துக்கு நம்ம போகிறோம், காசி விஸ்வநாத க்ஷேத்திரங்கிறோம், அதெல்லாம் அபவுட், அதெல்லாம் இருக்கும் இடம், பகவான்கள், தெய்வங்கள் இருக்கும் இடங்கள், புண்ணியமான புண்ணிய இடங்கள். அதுதான் இந்த க்ஷேத்திரம்னு சொல்லுவோம். வயல்காடு கூட க்ஷேத்திரம் சொல்லலாம், அது தப்பு ஒன்றும் இல்லை. ஸோ வாசுதேவ ஆத்மகான் ஆஹுஹு, ஆத்மகான் பிளஸ் ஆஹு, ஆத்மகான் யாஹுன்னு வரும் சந்தியில். க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜ்ஞ ஏவச்ச. அப்புறம் அடுத்தது சர்வாகமானாம் ஆச்சார பிரதமம் பரிகல்பதே ஆச்சார பிரபவோ, ஆச்சார பிரபவோ தர்மோ தர்மஸ்ய பிரபு ரச்சுதா.
அச்சுதன்னா என்ன அர்த்தம்னா, அச்சுதன மகாவிஷ்ணு, அச்சுதாய நம, ஆனந்தாய நம, கோவிந்தாய நமலாம் சொல்கிறோம். சுதங்கிறது தொலைத்தல், நஷ்டப்படுதல், தொலைத்தல், இழந்து விடுதல், மறைந்து விடுதல், எல்லாம் சுத்தம் சொல்லலாம். இப்போ தன சியூதாத் தனம் சியூத்தக பவதி, அபவத்னா தொலைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். காசு பர்ஸில் இருந்து, சியூத்தம்ங்கிறது பர்ஸு, மணி பர்ஸு. ஸோ அச்சுதன்னு போட்டாச்சுன்னா ஹலாதி பிரத்யேக, அதுக்கு நேர்மறை எதிர்மறை அர்த்தமாக வந்துடும், ஆப்போசிட் மீனிங்காக வந்துடும். இழப்பு இன்மை இல்லாதவன், தொலைக்கப்பட்டவன் அல்ல, அவனால் ஒன்றும் தொலைக்க முடியாது, இழக்க முடியாது, மறைக்க முடியாது, அப்படிலாம் வச்சுக்கலாம் அச்சுதனுக்கு. ஸோ பிரபு அவன் தான். இப்போ முதல்ல பார்ப்போம். சர்வ ஆகம ஆநாம ஆச்சாரகன்னு பண்ணணும். ஆச்சாரங்கிறது என்னது? ஆச்சாரங்கிறது விதிமுறைகள், பவித்திரமான செயல்பாடுகள், ஆச்சாரங்கள், என்னெல்லாம் அனுஷ்டிக்கப்பட்ட ஆச்சாரங்கள்னு சொல்லுவா. நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதிமுறைகள், பவித்திரமான அது விதிமுறைகள், அதை நாம் அத்தியர் அப்படின்னு ஆச்சாரத்தை சொல்லலாம். அத்தியர் டு அனுசரணைன்னு சொல்லலாம். அது ஒத்து போகுதல். ஆச்சாரகங்கிறது இந்த tenets, the rules which is being accepted. ஸோ சர்வ ஆகம வருகின்ற நாம, ஆங்கிறது எப்பயுமே ஆஹத்திய, ஆதினம், ஹோல் டே அர்த்தம். நாம, அந்த எல்லா நாமங்களும் பகவானுடைய சர்வ ஆகம வருகின்ற நாம, ஆல் நேம்ஸ், ஆச்சாரக இஸ் a ரூல், இஸ் a tenet. அதுதான் விதிமுறை. சர்வாகம, சர்வ ஆகம ஆநாம ஆச்சார, சர்வாகமானாம் ஆச்சார பிரதமம் பரிகல்பதே. பிரதமம்னா முன்னாடியே, முதலில், முன்கூட்டியை, பரிகல்பதே. ஸோ இது எப்படி பார்க்கணும்? சர்வாகமானாம் ஆச்சார பிரதமம் பரிகல்பதே. ஆச்சார பிரபவோ தர்மோ, ஆச்சாரத்துடைய பிரபவ உற்பத்தி. இந்த ரூல்ஸு, இந்த டெனன்ஸு, இந்த நீதி, இந்த நியமனங்கள், இந்த விதிமுறைகள், இந்த நடைமுறைகள், இந்த சட்டங்கள், இந்த திருத்தங்கள், இந்த திட்டங்கள்லாம், ஆச்சாரங்கள்லாம் நீ பொய் சொல்லக்கூடாது, ஒரு ஆச்சாரமாக இருக்கலாம். சத்தியம் வத தர்மம் சர, இதெல்லாம் எங்கேருந்து உற்பத்தி ஆறுது? அவங்கிட்ட தான், மகாவிஷ்ணு தான். ஸோ ஆச்சார பிரபவோ தர்மோ தர்மஸ்ய பிரபுரச்சுதா. சர்வ ஆகமன ஆநாம ஆச்சார பிரதமம் பரிகல்பதே. கல்பனைங்கிறது என்ன அர்த்தம்னா, இப்போ கல்பனை பண்ணுவாங்க, அதை பூஜைக்கு முன்னாடி உட்காந்து எல்லாருமே கல்பனைகள் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? அதாவது ஓத், அதாவது சபத வச்சனம் சொல்லலாம், இல்லைன்னா கட்டுப்பாடுகள் சொல்லலாம், விதிமுறைகள் சொல்லலாம். பரிகல்பத்தை, இதெல்லாம் சொல்லி கொடுக்கிற சத்தியங்கள் யாரு? மகாவிஷ்ணு தான். பரிகல்பதே, நமக்காக கூறப்படுகின்ற பரிகல்பதே, கல்பனம் பரிகல்பதே, கூறப்படுகின்ற, நமக்காக ஏற்றுக்கொள்கிறார். ஆச்சார பிரபவோ தர்மோ தர்மஸ்ய பிரபுரச்சுதாக. ஆச்சாரத்துடைய பிரப உற்பன்னம் இந்த தர்மம். இந்த தர்மங்கிற ஆச்சாரத்துடைய உற்பன்னம், அதாவது உற்பத்தி. ஆச்சார, அதுதான் பிரபவ, ஆச்சார பிரபவோ தர்ம. அந்த தர்மத்தினுடைய, தர்மஸ்ய பிரபு அந்த அச்சுதன் தான். ஸோ எல்லா தர்மங்களும், விதிமுறைகளும், நம்ம ஆச்சாரங்களை ஏற்றுக்கொள்வது, விதிமுறைகள், கட்டுப்பாடுகள், நீதிகள், நியமங்கள், சட்டங்கள், திட்டங்கள் எல்லாம் ஆச்சாரங்களாக நம்ம அனுஷ்டிக்கக்கூடியது, நம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, நம்மால் ஏற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயமாக. அது உற்பத்தி எங்கேருந்து வருது? எல்லாம் அவங்ககிட்ட தான் வருது, மகாவிஷ்ணு தான். ஸோ சர்வாகமானாம் ஆச்சார பிரதமம் பரிகல்பதே. ஆச்சார பிரபவோ தர்மோ தர்மஸ்ய பிரபு அச்சுத. அவன் தான் பிரபு, அந்த அச்சுதன் தான் பிரபு. யார் அந்த அச்சுதன்? ஒன்றும் தொலைக்க முடியாதவன், தொலைக்க கூடாதவன், தொலைப்பது இல்லை, அவனால் தொலைக்க முடியாது, தொலைக்க முடியாதவன் அப்படியே வச்சுக்கலாம். நஷ்டம் வராதவன், இழக்கக்கூடியவன் அல்ல, நிரந்தரமானவன், நிரந்தரமற்றவன் அல்ல. அந்த மாதிரி
அச்சுதஹ. ஸோ அச்சுதஹ. அப்புறம் ரிஷய பிதரோ தேவா மகாபூதானி தாதவஹ ஜங்கமா ஜங்கமம் சேதம் ஜெகன்னாராயணோத்பவம். ரிஷயஹ, ரிஷி ரிஷி ரிஷயஹ, ஹரிஹி ஹரி ஹரயஹன்னு சொல்ற மாதிரி இக்கார அந்த சப்தம் அதெல்லாம் புன்லிங்கம். பகுவச்சனம் ரிஷயங்கிறது ரிஷிஸ், ரிஷிகள் தமிழில் சொல்ற மாதிரி. பிரதமா விபக்தி பன்மை, ரிஷிகள் ப்ளூரல். ரிஷய பிதரோ பிதரஹ, பிதா பிதரோ பிதரஹ, அதுவும் பன்மை பிரதமா விபக்தி. ஃபாதர்ஸ், பிதாக்கள், நம்முடைய அப்பாக்கள் எல்லாருமே அதுதான். வயதில் முதிர்ந்தவர்கள், அறிவாளிகள். ரிஷய பிதரோ தேவா, தேவர்கள். மகாபூதானி, பூதம், பூதங்கிறது உடல் தான் ஜெனரலாக குறிக்கிறது. ஒரு மகாபூதங்கிறது பூதானி, தோஸ், அவைகள். தது தே தானி, பூதானி, அது பன்மையில் வரும். பூத அவைகள், த பூதாஸ், இந்த பூதங்கள் எல்லாவைகளும். மகாபூதானி தாத்தவக, தாத்து குரு சப்தம். குரு குரு குரவஹ, குரும் குரு குரு. உகாரம் தான் புன்லிங்கம், பகுவச்சனம் தான், அதுவும் பிரதமா விபக்தி தான் இந்த ரிஷய மாதிரி. ஆனால் உகாராந்த உ, குரு சப்தம். ஸோ தாத்தவகங்கிறது மூலங்கள் எல்லாம். இப்போ சம்ஸ்கிருதத்தில் நீங்கள் வந்து தாத்துன்னு எடுத்துட்டோம்னா, பூ தாத்துன்னு எடுத்தோம்னா பவாமி, பவாவக, பவாமகன்னு அப்படி வரும் இல்லையா உத்தம புருஷத்தில். தாத்து பூ, அது மூலம் பூ. எல்லா மூலங்களும் அவர் தான் அப்படி சொல்கிறா. தாத்தவக ரிஷய மட்டும் இல்லை, ஆல் தி மூலாஸ், ஆல் த ரூட்ஸ் ஆஃப் தி என்டையர் வேர்ல்ட், அவர் எக்ஸிஸ்டன்ஸ், அவர் ஆக்டிவிட்டி, நம்முடைய வாழ்வு, நம்முடைய ஜென்மங்கள், நம்முடைய இருப்பிடங்கள், நம்முடைய இருத்தல்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய எல்லா விதமான இமோஷன்ஸ் என்று கூறுவார்கள், உணர்ச்சிகள் எல்லாமே அவன்தான். ரிஷய பிதரோ தேவா மகாபூதானி தாத்தவஹ ஜங்கமா ஜங்கமம் சேதம் ஜெகன்னாராயணோத்பவம். ஜங்கமம், ஜங்கம தூரவாணின்னு சொன்னா இந்த மொபைல் ஃபோன். ஜங்கமம் தூரவாணி ஃபோன். மொபைல் ஃபோனுக்கு ஜங்கமோ அஜங்கமோ இம்மொபைல். ஜங்கமா ஜங்கமம் அப்படி வரும். ஜங்கம அஜங்கம, அதுக்கு ஜங்கமா ஜங்கம். இதெல்லாம் ஆ பிளஸ் ஆ, ஆ பிளஸ் ஆ, இதெல்லாம் ஆன்னு வருது. காரணம் ச வர்ண தீர்க்க சந்தின்னு சொல்லுவோம். நான் வந்து தீர்க்க ச வர்ண சந்தின்னு சொல்லுவேன், ஏன்னா தீர்க்கமா இருக்கு. சங்கிறது அது வர்ணம், வர்ணஸ்வரம். வர்ணஸ்வரக மாத்ராபலம் சாமசந்தானஹ இத்யுக்த க்ஷேக்ஷா, அதெல்லாம் இந்த வள்ளியில் வரும், மிருகுவல்லிலெல்லாம். ஸோ அது தீர்க்க, அதாவது அந்த ஜங்கமா ஜங்கமம், ஜங்கமம் அஜங்கமம். ச இதம் சேதம், ஆ பிளஸ் இ பிகம்ஸ் ஏ. ச வந்து அண்ட், இதம் வந்து இதை, திஸ் இதை. இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. ஜங்கமா ஜங்கமம் சேதம் ச இதம் இதை, அண்ட் இதை, பிறகு இதை. ஜெகன்னாராயணோத்பவம், ஜெகத்து பிளஸ் நாராயண, அனுநாசிகா சந்தின்னு பேரு. ஜெகத்து தான் நீங்க போடணும், பிளஸ் நாராயண போட்டல்னா ஜெகன்னாராயண அப்படின்னு வரும் புஸ்தகத்துல. உத்பவம் ஜெகன்னாராயணோத்பவம் வந்து நாராயண பிளஸ் உ ஓ வந்துடும். ஆ பிளஸ் உ வந்து ஓ வரும். ஜெகன்னாராயண உத்பவம், உத்தரணின்னு அரைசிங், எழுந்தர் அருளது. உத்து பிளஸ் பவம், எக்ஸிஸ்டன்ஸ். எல்லாமே அங்கேயும் தான் உற்பத்தி ஆயிருக்கு. ஜெகத்துடைய நாராயணன் மகாவிஷ்ணு. ஜெகன்னாராயணோத்பவம், நாராயண அவன்கிட்ட தான் உற்பத்தி ஆயிருக்கு. என்னது ஜங்கமா ஜங்கம், அந்த மூவபிள் திங்ஸ், இது அது. அஜங்கமம் இம்மூவபிள் திங்ஸ், இது செடி கொடி பாறை. மூவபிள் திங்ஸ் அதாவது போகக்கூடியது, அசையக்கூடியது. அசையும் அசையா அப்படிம்பாங்க, அசையும் அசையா சொத்துக்கள்னு. மூவபிள் இம்மூவபிள், அசைவது அசையாமல் இருப்பது, அசையா ஜீவனங்கள். இது மரம், மரம்னு சொல்ல முடியாது. கல்லு கூட ஜீவனம் இருக்கலாம், இல்லை நிறைய ஜீவனங்கள் இருக்கு. நிறைய இடத்துல அசையாத ஜீவனங்கள் அப்படியே இருந்துட்டே இருக்கும். கல்லுக்கு கூட ஜீவனம் இருக்கும். யுரேனியம் 235 ஜீவனம் இல்லாமலே இருக்கு, எல்லாம் இருக்கு, அசைவே அசையாதது. ஜங்கமா ஜங்கமம் ச இதம் ஜெகன்னாராயணோத்பவம். அப்போ இந்த மூன்றும் இதோட முடித்து கொண்டு 36வது என்னுடைய பிரசங்கம் இது. நான் 37வது தொடங்குகின்றேன். அதுவரைக்கும் பூயாத்
தாவத் சுபமங்கலம் ஹரிஹி ஓம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா, அது தொடர்ச்சியாக உங்களுக்கு 37வது பாகம் அப்படி வந்துட்டே இருக்கும். அது வரைக்கும் ஹரி ஓம்.